அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கனிஷ்கா. நான் இயற்கையாகவே சோப்பு செய்ய போகிறேன். இதோட முதல் நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைகள் மண்ணில் விளையாண்டுட்டு அப்படியே சாப்பிட வந்துடுவாங்க. ஸ்கூலே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பிடி பீரியட்லலாம் விளையாண்டுட்டு கை ஒழுங்காக கழுவாமல் லஞ்சு பீரியடுக்கு அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதனால தோலில் தேமல், தோலில் ஏற்படும் நோய்கள்லாம் ஏற்படுறதுனால இதை போக்குறதுக்காக தான் இந்த இயற்கை சோப்பு நம்ம செய்ய போகிறோம். இந்த சோப்பில் என்னென்ன கலக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல குப்பைமேனி. இந்த குப்பைமேனி பார்த்தீங்கன்னாக்கா தேமலை போக்குது, செரிமானத்திற்கு பயன்படுகிறது. அதுக்கடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா வேப்பிலை. இந்த வேப்பிலை கிருமி நாசினியாக பயன்படுது. அதுக்கடுத்து காஸ்டிக் சோடா அது கலக்கிறோம். அதாவது அது ஒரு வேதிப்பொருள். அது ரொம்ப வெப்பமான பொருளுங்கிறதுனால அது பார்த்து தான் பயன்படுத்தணும். அது தோலில் பட்டுச்சுனாக்கா தோலில் அரிப்பு ஏற்படுத்துகிறோம். அதுக்கடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, செக்கில் ஆட்டினா நல்ல தேங்காய் எண்ணெய் வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதில் இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குப்பைமேனியும் மிக்சியில் அரைச்சி நல்லா சாராக எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது வேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் அதே மாதிரி மிக்சியில் அரைச்சி அதையும் சாராக எடுத்து ஒரு பவுல் வச்சு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது காஸ்டிக் சோடா எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கண்ணாடி பவுலில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேப்பிலை சாறும் குப்பைமேனி சாறும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இந்த காஸ்டிக் சோடா கலந்துக்கணும். அதோட தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, இப்போ காஸ்டிக் சோடா நம்ம ஒரு பவுலில் யூஸ் பண்ணி அளந்து எடுத்து வச்சுருந்தோம். அதே பவுலில் 7 தடவை அந்த தேங்காய் எண்ணெயை அதில் ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு லிக்விட் திரவம் மாதிரி நல்லா ஒரு இது மாதிரி நம்மளுக்கு அந்த இதில் கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ஊற்றிக்கணும். என்கிட்ட மோல்டு இல்லை, அதனால நான் ஒரு பவுல் மாதிரி என்கிட்ட இருந்துச்சு, அதில் நான் எடுத்து ஊற்றி வச்சுட்டேன். இதை நம்ம 15 நாள் கழித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதில் உள்ள வேதிப்பொருள்லாம் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா சுத்தமாக பயன்படுத்திக்கலாம். இதை எப்படி இது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத இப்போ பாட்ட போகிறோம். வாங்க போகலாம். இப்போ கழுவி கட்டுற பாருங்க எவ்வளோ முறை வருது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மரம் வருதுன்னு. பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லார் வீட்லேயுமே இயற்கையாக சோப்பு செஞ்சு கை கழுவிக்கலாம். தேங்க்யூ.